முதலமைச்சரா இருந்தவர், 3 தடவை முதலமைச்சரா இருந்தவர். இன்னைக்கு ஸ்டாலின் சர்வீஸ் செஞ்சுட்டாரு. அப்ப அவங்களுடைய பணபலத்தை பாருங்க. எல்லாரையும் வலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மாற்றலாம். ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத உடனே கூட்டணி பத்தி 2 நாளா பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா. 234 தொகுதியிலும் காவல்துறை எனக்கு வேண்டுதல் கொடுக்கிறேன். நான் பேசுறதை நிப்பாட்டாதீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இன்னும் 60 நாள் காவல்துறை நம்பகம் வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருவோம். இல்லைன்னா மாவட்டத்தில் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலிட் பண்ணிடலாம். நம்ம கவர்மெண்ட் வந்தாங்க. 22 கட்சி கூட்டணி, கொள்கை கூட்டணி சொன்னவங்க இன்னைக்கு 2 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, 16 வயசு குழந்தையோட ரேப்பை பத்தி பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டாலின் சார் கோச்சிக்குவாரு. இன்னைக்கு அங்க திருப்பியும் சொல்றோம், மக்களிடம் உண்மையை பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டாங்க. நாங்க நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டா அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவா இருக்கு குறிக்கோள். நிறைய குழப்பம் இல்லைன்னா நாம உறுதியாக சொல்றோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள் 2026 கண்டிப்பாக சரி செய்யும். அதோட இன்னொரு கோரிக்கை, கேஸ் பிரச்சனை பயங்கரமா கடுமையா போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் டீசல் இல்லை. மாநில அரசு ஒரு எமர்ஜென்சி கமிட்டியை உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்திய அரசோட ஒன்றிய அரசோட பேசி மக்களுக்கு உண்மையான தகவல் சொல்லணும். இன்னும் 15 நாள்ல கேஸ் கிடைக்காது, இன்னும் 10 நாள்ல பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுன்னு சொல்லணும். சொன்னாதான் அடுத்த கட்டத்துல குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்த என்னன்னு செய்யணும். ஒண்ணுமே சொல்லாம சும்மா எங்கேயாச்சும் டூர் போயிட்டு நாங்க ரோட்ல நிற்கக்கூடிய அவல நிலையை திமுக அரசு உருவாக்காதீங்கன்னு சொல்லி தயவு செய்து இன்னும் ஒரு வாரம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. உங்க ஆட்சியை நாங்க வெளியேறதுக்கு நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். எதிர்த்து யார் பேசினாலும் திமுக இருக்கிறது. இதத்தான் திமுக செய்யும். நாங்கள் திமுக வைத்துக்கிட்டா பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ள வந்துரும். இவர்கள் சங்கிகள், ஆர்எஸ்எஸ் கைகூலி. பாத்தீங்களா, ரஜினிகாந்த் பார்த்துட்டாங்க, சங்கிட்டாங்க. அப்ப ரஜினிகாந்த் உங்க அப்பா பிறந்த நாள் கூட்டு வச்சு பேசுறீங்களா? அப்ப நீங்க சொங்கியா? காயின் வெளியிட்டீங்களே, நாணயமே இல்லாத கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டீங்களே. அப்புறம் அங்கிருந்து மத்திய அமைச்சர் வந்தாரு, ராஜ்நாத் சிங் தானே. அப்ப அது என்னது? அது நாம மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களையோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனையோ ஏதோ ஒரு டிபேட்ல சந்திச்சு பேசி நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாங்களா இல்ல நல்லா இருப்போம்னு கேட்டாங்களா? நல்லா இருப்போம், நாட்டை மாத்தும்னு சொல்றாங்க, கூட்டி சேர்த்துட்டாங்க. பேசக்கூட முடியாது. நாங்க பேசினா எங்களுக்கு பச்சை குத்துவது. அந்த திமுக குத்திய அதே பச்சையை தான் இப்ப தாவேக்கா குத்துது. இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில கூட்டணி பேச்சுவார்த்தை, கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, குரான் மீது சத்தியம் என்று சொல்கிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். 64 62 புரோட் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்றான் 120 சீட்டு குறைஞ்சு நான் நிக்க மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் சம்மரடி பண்ணு. வரிவலூர் படத்துல கவுண்டமணி படத்துல கடப்பார் நீச்சல் முங்கு நீச்சல் போடுண்டா, தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன். இந்த தமிழ் சென்னையினுடைய மானத்தை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லி கட்டான் தரையில குதிப்பாப்புல. யாரு? கவுண்டமணி. அதான் எடப்பாடி பழனிசாமி. நீ அவங்க சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி பேச வேண்டாம், நீ அமைதியாரி, நாங்க பாத்துக்கிறோம். டெல்லிக்கு வர்றாப்புல, நாளைக்கு டெல்லிக்கு போறாப்புல. யாருக்கு? கரூர் விவகாரமா? டெல்லியிலே இருக்கு. உங்க அண்ணன் இங்க இருக்கணுமா இல்ல சென்னை வரணும்னு முடிவு பண்ணிக்க. கூட்டணி இருந்தா டெல்லிக்கு இங்க வருவாப்புல, கூட்டணி வேணாம்னா டெல்லியிலே வச்சிருவோம். எப்படி முடிவுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? கூட்டணிக்குள்ள போனா அது தற்கொலைக்கு சமங்க, தனியா நின்னா அது கொலைக்கு சமங்க. கூட்டணிக்குள்ள போனாலும் இவங்க அடிப்பாங்க. அவங்க பயப்படுறது யாருக்கு? நாங்க கூட்டணிக்கு வரது பிரச்சனை இல்லைங்க, சும்மாவே கொலை குத்து குத்துவானுங்க. கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜகன்னு போனா இவங்க பறந்து பறந்து அடிப்பாங்க. சீமான் கூட சும்மா இருப்பாருங்க. இந்த சாட்டையும் ஒரு பயம் இருக்காங்க. ஏங்க அவங்க ரொம்ப படுத்துவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, காது கழுவும். 7 தலைமுறை இதுக்கு பயந்து போயிருக்காங்க. அப்போ
அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். I am waiting bro. What bro, this is very wrong bro. தெரியும் நீ இந்த இடத்துக்கு நகருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனால் கொள்கையற்ற ஒருவனால் தமிழ் நிலத்தில அரசியல் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு விஜய் கொள்கை அறிவிக்கல தெரியுமில்ல? கொள்கைன்னு ஒன்று அறிவிச்சா நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. என்ன கொள்கை? தமிழ் தேசியம் என்கிற கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கையை எந்த கட்சியோடு பொருத்த முடியல. நாம் தமிழர் கட்சி கொள்கையை வைத்துக் கொண்டு அதிமுக இணைய முடியுமா? முடியாது. ஏன்? அது திராவிட கட்சியினுடைய நீட்சி. நாங்கள் உலகத்தின் ஒப்பற்ற தலைவன். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தன் இனத்துக்காக போராடி இருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரோ, யாசர் அரபாத், ஹோசிமின். ஆனால் எந்த தலைவனும் தன் கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளையோ களத்தில் பலி கொடுக்கல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார், ஆனால் தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. பகத்சிங் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. யாசர் அரபாத் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. ஹோசிமின் போராடினார், தன் குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை களத்தில் இறக்கல. ஆனால் உலக வரலாற்றிலே தன் இனத்தின் விடுதலைக்காக கட்டிய மனைவியை பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் எம்ஜிஆரை, அண்ணாவை, ஜெயலலிதாவை, கருணாநிதியை தலைவராக ஏற்ற இவர்களோடு ஒருபோதும் கூட்டு வைக்க முடியாது. தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடத்தோடு கூட்டு சேராது. அப்ப இந்திய தேசியம், இந்துத்துவ, பிஜேபி வாய்ப்பே இல்ல. அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி. அவனுக்கு புலித்தேவன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். அவனுக்கு ஜெய்காலி, ஓம்காலி என்றால் எங்களுக்கு எங்களுடைய வெட்டுரைகாலி. அவனுக்கு ராமன் என்றால் உலகத்தை மிரட்டிய 10 தலை ராவணன் எங்களுக்கு. கொள்கையே வேற. அப்ப எப்படி கூட்டி சேர முடியாது. அப்ப நாங்க கொள்கையை அறிவிச்சிட்டோம். அதனால திமுகவோட, அதிமுகவோட, பாஜகவோட கூட்டணி சேர முடியாது. இவன் என்ன பண்ணான்? கொள்கையை அறிவிக்கல. இப்ப திமுக கூட அவர் போனாலும் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார், எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார். உங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, எங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி. நீங்களும் திராவிடம், நாங்களும் திராவிடம். திமுக ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கான். அதிமுக உங்களுக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் தலைவர், எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல். உங்களுக்கு அம்மா தலைவர், எனக்கு ஜெயலலிதா அம்மா வழிகாட்டி ரோல் மாடல். உலகத்திலே பாருங்களேன், திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், பெரியார் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுக ஒழிக்கணும். யாரு? நம்ம பக்கா மாசு. டேய் யாரா நீ?